ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சார். என்ன சார் டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இருந்தாலும் இன்ட்ரோ கொடுத்துடணும்ல. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு கொஷின் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எக்ஸாமில் கேட்டதை வித் ப்ரூஃபோட சால்வ் பண்ணிக்கிட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 60வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம 59 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம விதைன்ற டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கான டெஸ்ட் லிங்க் வந்து அதுக்கான டெஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. ஓகேங்களா, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக், இது ப்ராபபிலிட்டி, அதாவது நிகழ்தகவு டாப்பிக்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன சொல்கிறாங்க, போன டாப்பிக்கில் போன வீடியோவில் என்ன பார்த்தோம், 2 காயின் பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 2 டயஸ் சொல்கிறாங்க, அதாவது 2 பகடையை சொல்கிறாங்க. அதில் வந்து முக எண்கள் வந்து ஒரே எண்ணம் இருக்கிறதுக்கு நிகழ்தகவு என்னன்னு இருக்காங்கங்க. ஓகேங்களா, நமக்கு ஒரு டயஸில் மொத்தம் எத்தனை ஃபேஸுங்க இருக்கும், டயஸுங்கிறது எப்படி இருக்கும், யாரெல்லாம் தாயக்கட்டை விளாண்டிங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா சார், நான் தாயக்கட்டை விளாண்டுருக்கேன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் லாக்டவுனில் அதை தானே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்கும், இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று, அப்போ 2 ஃபேஸஸ்ஸு, சைடில் 2 4 ஃபேஸஸ்ஸு, டாப்பில் ஒன்று பாட்டமில் ஒன்று, மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்குங்களா. இப்போ நமக்கு டயஸு 2 டயஸை போடுறாங்க. ஓகேங்களா, ஒரு டயஸுக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும். எத்தனை டயஸ் உருட்டுறோம், 2 டயஸை உருட்டுறோம். 2 டயஸை உருட்டினோம்னா நமக்கு எவ்வளோ மொத்த ப்ராபபிலிட்டி கிடைக்கும், 36ன்ற நம்பரு டோட்டல் விளைவாக இருந்திருக்கும். கரெக்டுங்களா. இப்போ மொத்த ப்ராபபிலிட்டி எவ்வளோ வரப்போகுது, இப்போ 6², அதாவது ஒரு டயஸில் வந்து 6 ஃபேஸ் இருக்கும். நம்ம உருட்டுறது வந்து 2 டயஸ், அதை பவரில் போட்டுக்கிட்டேன். அப்போ மொத்த ஃபேஸஸ் வந்து 36 ஃபேஸஸ் இருக்கும். அதில் என்ன கேட்டிருக்காங்க, டபுள் எட் கேட்டிருக்காங்க. டபுள் எட்னா ஒன்றும் இல்லைங்க, நமக்கு 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 அப்படின்னு இருக்கிறதா டபுள் எட். சார் நீங்கள் எப்படி சார் 36 வரும்னு சொன்னீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு டைஸை உருட்டும் போது 1னும் செகண்ட் டைஸை உருட்டும் போது 1ன்னு கிடைக்குங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைஸை உருட்டும் போது 1, செகண்ட் டைஸை உருட்டும் போது 2. அதே மாதிரி 1 3 1 4 1 5 1 6 இதுக்கப்புறம் வருமா, ஏன்னா நமக்கு செகண்ட் டைஸில் 6ன்னு வந்துருச்சு, ஃபஸ்ட்டு டைஸில் 1ன்னு இருக்குது. மொத்தம் நமக்கு ஃபேஸே வந்து 6 ஃபேஸஸ் தான் இருக்கும். அதனால் 1 6ன்னு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு டைஸில் 2னும் ஒரு டைஸில் 1ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 2 6 வரைக்கும் கிடைக்கும். 3 1ன்னு ஒரு ஃபேஸில் கிடைக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 6, அதே மாதிரி 4 6 5 6 6 6ன்னு மொத்தம் 36 ஃபேஸஸ் இருக்குங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து 6. டபுள் எட்டு ஒரே முகம், 2 இதுலேயும் வந்து ஒரே எண்ணெய் கிடைக்கிறதுக்கு எத்தனை கிடச்சிருக்கும், 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 6 கிடச்சிருக்கும். கரெக்டுங்களா, 36 மொத்தம். அதில் டபுள் எட் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு டபுள் எட்டுக்கான ப்ராபபிலிட்டி கிடச்சிருங்க. அதாவது 2 டைஸ்லேயும் வந்து ஒரே முகமாக கிடைக்கிறது. 1 6 6 6 36 எவ்வளோ கிடச்சிருக்கும், 1/6ங்கிறது இந்த கொஷினோட ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கும் இது தேவைப்படும். இது இப்போ எந்த எக்ஸாமில் கேட்டதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா, கொஷின் நம்பர் 179ல் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் 2018 கேட்டிருக்காங்க. டிஇஓவில் கேட்டிருக்காங்க 2018 179th கொஷினா. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2012 கேட்டிருக்காங்க. வெட்டினரி எக்ஸாமில் 140வது கொஷினாக கேட்டிருக்காங்க. பகடையில் 2 முகங்களிலும் ஒரே எண் கிடைக்கிறதுக்கு நிகழ்த்தவெண்ணு டபுள் எட்டோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. தேங்க்யூ. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.